மக்களே வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு உண்மை சம்பவம் சொல்ல போறேன் கேட்டீங்களா? நீங்க கண்டிப்பா பாருங்க. ஆனா நெறைய ஆளுக்கு தெரியாத விஷயம் இது ஒண்ணு. சரியா? நம்ம திருவிதாங்கோடு இருக்கு தெரியுமா? நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில திருவிதாங்கோடு இருக்கு. சரியா? தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இல்லாதவங்களுக்கு தெரியாது. ஆனா அது நம்ம ஏன் ஏதுன்னு யோசிக்கிறிய? அந்த பாய் மாரி இறைச்சல்லாம் வெட்டுவாங்கல்ல, அந்த இடம் தான். இன்னைக்கும் இறைச்சி வெட்டுவாங்கங்கிறேன். அது தாண்டி கொஞ்சம் இந்த பக்கத்தில ஒரு சிவன் கோயில் இருக்கு. சிவன் கோயிலுக்கு இந்த பக்கம் ஒரு முன்னாடி ஒரு கணபதி சிலை இருக்கு. அந்த கணபதி சிலை 6 மாசம் கருப்பா இருக்கும், 6 மாசம் வெள்ளையா இருக்கும். சரியா? அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நான் போட்டு விட்றேன் பாருங்க. உண்மை சம்பவம். நம்புங்க. சரியா? பாய். மக்களே வணக்கம் எல்லாருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. உண்மையான சம்பவம். சக்தி வாய்ந்த தெய்வம் கணபதி. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோடு என்ற ஊரில் இருக்குது. சரியா? அது ஒரு 6 மாசத்துல கருப்பாக இருக்கும். அந்த சிலை 6 மாதம் வெள்ளையாக இருக்கும். ஆனால் இப்போ வெள்ளையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் போனால் பாருங்கள். அது உண்மை சம்பவம். சரியா? நிறைய ஆளுக்கு தெரியாது. ஆனால் நான் முன்னாடி படிச்சிருக்கேன் புக்கில். அது நேற்றுக்கு நான் பார்த்தேன். பார்க்கும்போது தான் வீடியோ எடுத்தேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். உண்மை சம்பவம். சரியா? பாய் பாய்.